திமுகல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாவேக்கால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மீட்டிங்ல என்ன பேசுனாங்கன்னு வரைக்கும் சொல்றீங்களே, அதிமுகல என்ன நடக்குதுன்னு யாராச்சும் சொல்றீங்களா? அப்படின்னு பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதிமுகவுல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்க போறோம். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு பல பேர் வந்து ஏன் எல்லாரும் திமுக, தாவேக்காவ பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காங்க? இங்க அதிமுகன்னு ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துட்டு பேசுற மாரியே இருக்கே அப்படின்னு சில வோட்டர்ஸ் நினைக்கிறதாகவும் வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுமே வந்து இணையத்துல எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க. விஜய்னும் சொல்லலாம். சூரியன் தான் வரப்போகுது, உதயசூரியன் தான் வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஆனா ரெட்டலைக்கான பவர ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நாங்க வந்து கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வச்சு நம்பி இல்ல. அத தாண்டியா ஒரு பெரிய ஒரு வெற்றிய வந்து இந்த முறை நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த பல பேர் அவங்களுடைய கருத்துக்கள வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் உதயசூரியனா தாவேக்காவா, விசிலா, இல்ல நாம் தமிழரான்னு சொல்லும்போது அதிமுக தாங்க இந்த வாட்டி வரும் அப்படின்னு ஆணித்தனமா சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் இருக்கதான் செய்றாங்க. இப்போ என்னன்னா இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் சொல்ற மாதிரி திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு களம் மாறிடுச்சோ அப்படின்றது தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. அதுக்கு காரணம் எக்ஸிட் போல்ஸ். எக்ஸிட் போல்ஸ்ல அதிமுகவுக்கு அவ்வளவு சாதகமாக பெரிய அளவுல எந்த ஒரு கருத்து கணிப்புமே வரல. எந்த ஒரு நிறுவனமும் அதிமுகவுக்கு சாதகமாக சொல்லல. ஏன்னா எல்லா நிறுவனங்களுமே வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் அதிமுக ஆட்சியா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நிறுவனம் அதிமுக ஆட்சி பிடிக்கும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தாவேகாவும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு நிறுவனமும் சொல்றேன். சோ இப்படி 3 பேருக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு. ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைச்சா யார் அங்க எதிர்க்கட்சியா வருவாங்க? அப்போ அதிமுக 3வது இடத்துக்கு போயிருமா? இல்ல அதிமுக வந்து ஆட்சியை பிடித்தா அதே சமயம் திமுக எதிர்க்கட்சியாகவும் தாவேகா 3வது இடமா? இப்படி பல கேள்விகள் வந்து வெவ்வேறு சினாரியோஸா வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழல்ல எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறமா திமுக மீட்டிங் எல்லாம் வச்சு என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணணும், ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் மீட்டிங்லாம் வச்சு எங்கேயும் போக கூடாது, ஜெயிச்சீங்கன்னா உடனடியா என்கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜெயிக்க போறாங்க, ஓரளவுக்கு நிறைய வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்றது கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கு. ஆனா அதிமுகவுல பல பேர் வந்து சோர்வடைஞ்சிட்டாங்க. என்னடா இது இந்த வாட்டியும் ரெட்டல வந்து ஆட்சியை பிடிக்காது போலயே அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமான தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கவலையானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தொலைபேசி வழியா போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. நீங்க வந்து யாரும் கவலைப்பட வேணாம். எல்லாரும் உத்வேகத்தோட வந்து வேலைய வந்து பாருங்க. எக்ஸிட் போல்ஸ்லாம் எப்பவுமே நமக்கு சாதகமா வந்தது கிடையாது. எப்பவுமே சாதகமா வராத எக்ஸிட் போல்ஸ் இப்ப மட்டும் வரும்னு எப்படி எதிர்பார்க்கிறீங்க? நமக்கு சாதகமா வரப்போறது கிடையாது அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நிச்சயம் பாருங்க ரிசல்ட் அப்போ அதிமுக தான் ஆட்சிய பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அப்படின்னு சொல்லி தலைமையில இருந்தே கொஞ்சம் உற்சாகப்படுத்தின உடனே இப்போ வேட்பாளர்கள் எல்லாரும் களமிறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ்ல வந்து திமுகவுக்கு சாதகமா வருதுன்னா கவுண்டிங்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி திமுக வெற்றி பெற பாக்குறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் வழி விட்டுறக்கூடாது. நல்லா உற்று நோக்கி கவனிச்சு கரெக்டான ஒரு ரிசல்ட் வர்ற மாதிரி நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம 85% வரலாற்றிலேயே 85% தமிழகத்துல வாக்குப்பதிவானதே கிடையாது. ஆனா இந்த முறை 85% வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? திமுகவுல இவ்வளவு ஊழல் இருக்கு. திமுகவுக்கான ஒரு எதிர்ப்ப தெரிவிக்கிற வகையில தான் மக்கள் வந்து இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கவுண்டிங் டே அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க. ஆனா 85% அப்படின்றது நாளடைவுல அதை நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எஸ்ஐஆரா இருக்கட்டும், கடந்த முறையை விட சில இடங்கள்ல கம்மியான வாக்குப்பதிவு தான் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்ற நெரேட்டிவ்க்கு ஈக்குவலா வரல. அதுக்கு அதிமுக தரப்புல இருந்து அடுத்த கட்டமா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இங்க சிறுபான்மையினர், தலித் மக்கள் எல்லாருமே வந்து திமுகவினுடைய அந்த ஓட் பேங்க அஃபெக்ட் பண்ற வகையில விஜய் இருக்கிறாரு. விஜய் சிறுபான்மையினருடைய வாக்குகளையும், தலித் மக்களினுடைய வாக்குகளையும் அவர் வந்து புல் பண்ணிடுறாரு. அதனால நிச்சயம் திமுக இந்த தேர்தல்ல தோத்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா எக்ஸிட் போல்ஸ்ன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே தலைகீழ மாறி சோர்வடைஞ்சதாக செய்தி வந்தது. இத வந்து கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எல்லாரும் வந்து ஒவ்வொரு டைம் மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் போன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பேசி அவங்க எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி இப்போ ப்ரிப்பரேஷன்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அதிமுக. இப்போ வீரியமாக அதிமுகவுல வேலைகளும் போயிட்டு இருக்கு. கவுண்டிங் டே நாளை கழிச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாரும் இன்னைக்கே வந்து எப்படா வரப்போ
வரப்போகுது அப்படின்னு இத்தனை நாட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த தேர்தலுக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு. பொதுவாவே வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் இல்ல அப்படின்னு மறுக்க முடியாது. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் எங்கெங்க ஜெயிக்க போறாரு. இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்குலயும் ஜெயிக்க மாட்டாரு, பெரம்பூர்லயும் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்படியே நகர்ந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அவர் ஜெயிக்கணுங்க. திருச்சி கிழக்குல ஜெயிக்கணும், இல்ல பெரம்பூர்ல ஜெயிக்கணும். இல்ல 2த்துலயும் கூட ஜெயிச்சுட்டு போட்டும். ஆனா கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத மக்கள் உணர்ந்துரணும். அவருடைய அறிவுத்திறன் என்ன அப்படின்றது வெளிவரணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஜெயிக்க மாட்டாங்க, சீட்டு கிடைக்காது, சீட்டு கிடைச்சாலும் ஒழுங்கா கேம்பெயின் பண்ண மாட்டாங்க, மக்களை சந்திக்க மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லி ஜெயிக்கட்டும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அறிவுத்திறன் வந்து இல்ல அப்படின்ற மாரி அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இதுக்கும் பலவிதமான பேட்டில்ஸ் இணையதளங்கள்ல போய்க்கிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் தான் ஆக்சஸபிளான ஒரு முதலமைச்சராக இல்ல அப்படின்ற மாரி எல்லாம் சொன்னாங்க. அவங்க கூட இந்த மாதிரி மக்கள் வந்து வீட்டு முன்னாடி வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு பேம்ப்ளெட்ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கோரிக்கையாக வைக்கும்போது நிப்பாட்டி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் கூட செய்யாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் இப்பவே செய்றாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு ஏற்கறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு நிலைனா, பொறுப்பேற்றால் மக்களை எப்படி இவர் மதிப்பாருன்னு சொல்லி சமீபத்துல வெளிவந்த ஒரு வீடியோவ வச்சு இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. சோ இப்படி பல கோணங்கள்ல எல்லாரும் ஒவ்வொரு ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்காங்க. சோ அதிமுக ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இருந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப அதிமுகவிலும் வந்து தொலைபேசியில வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க தேர்தல் வேலைக்காண்டி மீட்டிங் போட்டுட்டு இருந்தா திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் எல்லாம் தாண்டி நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்து தேர்தலுக்கு அப்புறமா என்னென்ன வேலைகள் பண்ணணும்ன்றதுக்காக இப்பவே வந்து லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகரா யாரை போடணும், சபாநாயகருக்கான ஆள் யாராக இருக்கணும், யாரை போட்டா சரியா இருக்கும், எது வந்து எதிர்கட்சிக்கு ஒரு மெசேஜா இருக்கும், எது மக்களுக்கு ஒரு மெசேஜா இருக்கும், யார் யார் திமுகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் வைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தர்ற வகையில ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் இருக்கணும் அப்படின்றதுல மும்மரமா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு பிளான் தான் சபாநாயகருக்கான தேர்வு. அதுல யாரை போடணும் அப்படின்னு பார்த்தபோது பெண்கள்ல இருந்தது யாரையாச்சும் ஒருத்தர் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சூஸ் பண்ணிருக்கிறாங்களாம். பெண்களுக்கு கொடுக்கறதுனால பாஜகவுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜை கன்வே பண்ணலாம். நாங்க பெண்களுக்கு எதிரான கட்சி கிடையாது, பெண்களை தான் நாங்க சபாநாயகராகவே போட்டிருக்கிறோம். சட்டமன்றத்துக்குள்ள யார் வந்தாலும் எதிர்கட்சியான ஆட்கள் யார் வந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராகவே இருந்தாலும் சபாநாயகருக்குன்ற ஒரு மரியாதையை கொடுத்துட்டு தான் அங்க வர முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு பதவிய நாங்க பெண்களுக்கு கொடுத்து பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அதே சமயம் எதிர்கட்சியில குறிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாடம் புகுட்டுற மாதிரியான ஒரு வேலையையும் வந்து செய்ய திமுக திட்டமிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சபாநாயகரா வந்து உட்கார வச்சோம் அப்படின்னா அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவரை கட்சியில இருந்து நீக்கின எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுக கட்சியில இருந்து நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா நீக்கினவரே வந்து சபாநாயகரா உட்கார்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துற மாதிரியான ஒரு இடம் வரும்போது அவருக்கு ஒரு பாடம் புகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் திமுகவுல பிளான் போயிட்டு இருக்கு. இதுல எந்த பிளான் ஜெயிக்கும்? பன்னீர்செல்வம் அவர்களுக்காக எல்லாம் இறங்கி வந்து திமுக இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை பண்ணுவாங்களா, அல்லது தங்களுடைய கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ், அதாவது இங்க பெண்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற அந்த ஒரு நெரேட்டிவை மாத்துறதுக்கு ஏதாச்சும் வழி செய்வாங்களா, என்ன பண்ண போறாங்க? ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு வேலையில ஒவ்வொரு திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. யாருடைய திட்டம் வந்து அமலாக போகுது? திமுக முதல்ல ஆட்சி அமைக்க போகுதா, தாவேக ஆட்சி அமைக்க போகுதா, அதிமுக ஆட்சி அமைக்க போகுதா? பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி பல அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.